ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து நாற்று நடுறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாற்று விட்டுருந்தாங்க. அந்த நாற்றை வந்து நம்ம எடுத்து நட போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சில ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது, அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம பார்க்க. இந்த மண்ணை வந்து ஃபஸ்ட்டு நல்லா டிராக்டர் வச்சு நல்லா உழுதுருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மேடு பள்ளம் அந்த மாதிரி இருக்கும். இது என்ன தான் நீங்கள் வந்து டிராக்டர் வச்சு உழுதாலும் இது வந்து சமமாகாது. அந்த சமம் ஆக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ 2 மாடை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. மண்ணை வந்து சமமாக இது பண்ணோம். மாதிரி பண்ணுறனால நம்ம ஒரு பக்கம் வந்து பள்ளமாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்துலேருந்து மட்டம் பண்ணும்போது அது ஃபுல்லாகவே லெவல் ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த நாற்றை வந்து நடும்போது எல்லாமே ஈவனாக இருக்கும், எல்லாமே ஈவனாக வளரும், ஒரே ஹைட்டில் வளரும், ஒரே மாதிரி தண்ணி வந்து பாயும். இப்போ பள்ளமாக இருந்ததுன்னா வந்து தண்ணி அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இவங்க வந்து இது மாதிரி மாடை வச்சு ரெடி பண்ணுறாங்க. விஷயம் நம்ம சொல்லி ஆகணும். நாற்று நடுறதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நாற்று விடாம டைரக்டா நெல் போட்டு அப்படியே அறுவடை பண்ற மாதிரி பண்றாங்க. இப்போ நிறைய டெக்னாலஜி இப்போ வந்துருச்சு. எப்படின்னா, இப்போ நம்ம வேர்க்கலை எப்படி வந்து விதைச்சிட்டு அதுல இருந்து எப்படி நேராக வந்து நம்ம இது பண்றோமோ அதே மாதிரி நெல்லை விதைச்சிட்டு அது வந்து பயிராகி வரும், அதை அப்படியே அறுவடை செஞ்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றதுக்கும் நாற்று விட்டு பாட்டுறதுக்கும் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் நான் காமிக்கிறேன். இதுதான் ஆக்சுவலாக நாற்று விட்ட இடம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நடுவுலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய எடுக்காம வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்று கிடையாது, ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நடுவில் வளர்ந்த புல் இது. ஸோ இவங்க வந்து அங்கேருந்து இந்த நாற்றை வந்து எடுக்கும் போதே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பயிரை மட்டும் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து தேவையில்லாத இந்த புல் செடி இதெல்லாம் வந்து தவிர்த்துருவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நடும்போதும் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக கேப் விட்டு நடுவாங்க. நீங்கள் பார்க்கறதுக்கு நல்லா ஈவனாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு பண்ணுறாங்கன்னா, இதுக்கு நடுவில் வந்து புல்லுங்க வளரும். அந்த புல்லுங்க வளரும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து களை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த களை எடுக்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாற்று நட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஒரு ஒரு தலை வந்து தலைன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இது இருங்க நான் காமிக்கிறேன். இங்கே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கா, இது ஒரு பாக்ஸு, இங்கே ஒரு பாக்ஸு, அதே மாதிரி தான் பாருங்க, இது ஒரு பாக்ஸு. ஸோ இந்த மாதிரி பாக்ஸாக இருக்கிறதெல்லாம் இவங்க என்ன சொன்னாங்கன்னா தலைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேல் தலை, இந்த சைடு இருக்கிறது வந்து கீழ் தலை. மீன்ஸ் என்னென்னா, இப்போ வந்து மேல் தலை வந்து கொஞ்சம் மேடாக இருக்கும். ஸோ இந்த மேட்லேருந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்னா இப்படி திறந்து விடுவாங்க, இந்த கீழ் தலைக்கு வந்து தண்ணி போகும். ஸோ அதனால தான் இவங்க வந்து இதை வந்து மேல் தலை கீழ் தலைன்னு சொன்னாங்க. சரி வாங்க நம்ம வந்து நாற்று எப்படி நட்டுறாங்கன்னு பார்ப்போம்.
எவ்வளோ ஈவனாக நடுறாங்க அழகா. இது வந்து வளரும் போது உங்களுக்கு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு வந்து ஒரு வேலை செய்கிற மாதிரி தெரியல, ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. ஏன்னா அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு இங்கே. பண்ணணும்னா சும்மா கிடையாது, நிறைய நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போதான் வந்து இது வந்து முழுமையாக நடக்கும். எப்படி ஒரு நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுறோமோ நம்ம வந்து ப்ரியராக, அந்த மாதிரி இதுக்குமே நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் தேவைப்படும். நல்லா இருக்கு பார்க்க. ஏன்னா இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து இவங்களோட ஜென்ரேஷனோட நின்றாங்க, இன்னும் மேலும் வரணும். இந்த ஒரு ஷார்ட் வீடியோவில் இந்த ப்ரிப்ரேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி பயிர் பண்ணுறாங்க, ஒரு அரிசி எப்படி விளையுது, அதுக்கான பேக் போன்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க இதுக்காக அப்படின்றதுலாம். ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ stay tuned for more videos. Until then, signing off from Hari.